ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். Our loving greetings and wishes to each and every one of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17, 18, 19 3 அதிகாரங்களில் உள்ள காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். Today we are going to meditate the 3 chapters of the first king, that is chapters 17, 18 and 19. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்காக நாம் ஆயத்தமாக அமர்ந்திருக்க வேண்டும். We should be seated ready so that the Spirit of God would speak unto us. இதே அதிகாரங்களில் தொடர்ந்து 3 தியானங்களை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். So with these chapters we are about to receive 3 continuous meditations. ஏனென்று சொன்னால் இதிலே எலியா என்கிறதான ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி உள்ளே வருகிறபடியினால் அவருடைய காரியங்களையும் நாம் தியானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். Because here the wonderful prophet Elijah comes in, we are put in a place where we have to meditate upon him. ஏனென்று சொன்னால் எலியாவினுடைய சவால்கள், எலியாவினுடைய ஜெபம், எலியா எப்படி கர்த்தருக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்தார் என்கிறதான காரியங்களை எல்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். Because we are to meditate upon the challenges faced by Elijah, his prayers, and how he was an example unto the Lord. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தேசத்துல மழை இல்லை, ஒரு ட்ரைனஸ் அங்கே காணப்படுகிறது. நீங்கள் கவனிக்கிறீர்கள், வறட்சி. Here we find out that Israel was without rain and there was a dryness which was persisting. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், எப்பொழுதெல்லாம் பூமியிலே இயற்கை காரியங்கள் வெளிப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுடைய காரியங்களை பிரதிபலிப்பதுதான் இயற்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand one thing: whenever nature takes a toll on the earth, we have to know and understand that it is because of the actions of the humans. அது ஆதியிலிருந்தே கர்த்தருடைய ஒரு கிரியையாக அப்படி காணப்பட்டது. And this was one of the works of the Lord even from the very beginning. ஒன்று மழை வரும், இல்லாவிட்டால் மழை இல்லாமல் இருக்கும். இவைகள் எல்லாம் இயற்கை. ஆவிக்குரிய நிலைமையிலே பூமியில் உள்ள மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக கர்த்தர் வைத்திருந்தார். And God made these natural elements so that it can show forth how the humans actually lived their lives in this earth. ஆவிக்குரிய நிலையிலே இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் ஒரு வறண்ட நிலைமையில் காணப்படுகிறார்கள். அதை பிரதிபலிக்கும் வண்ணமாக இஸ்ரேல் தேசம் மழை இல்லாமல் வறட்சியாக காணப்படுகிறது. And spiritually, since the Israelites were living in a very dry format, the land also reflected the spiritual nature of the Israelites. நீங்கள் மழையை கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிடலாம். You can compare the word of God with the rain. மழை வந்தால் எப்படி பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்து ஜீவனோடு காணப்படுகின்றனவோ அதை போல கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் செழிப்பாக வளர்ந்து ஜீவனுள்ள மனிதனாக காணப்படுகிறான். Just like how the word of God gives life to a person and he prospers, in the same manner when rain comes and falls on the earth, it gives life to the earth and it makes the people to prosper. உபாகமத்தின் புத்தகத்தில் ஒரு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And in the book of Deuteronomy, a scripture clearly says, உபாகம் 32:2 என்ன சொல்கிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். Now let us hear what Deuteronomy chapter 32 and verse 2 says. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல உன் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். My doctrine shall drop as the rain, my speech shall distill as the dew, as the small rain upon the tender herb, and as the showers upon the grass. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசமும் இறங்கும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And here we find out what the Lord says to the children of Israel through Moses. He says, my doctrine shall drop as the rain upon the tender herbs. இப்போ மழை இல்லை, அதனுடைய பிரதிபலிப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே இடமில்லை என்பதையே குறிக்கிறது. Now, because there was no rain, it actually reflects that there is no space or room for the word of God.
இப்ப இவர்கள் கடவுளின் வார்த்தையை இவர்கள் நிராகரித்து விட்டார்கள். So they denied the word of God. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆதாரம் நீர். And water is the source of a human life. அதே போல ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் ஆதாரம் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. And in the same manner, the word of God is the only source for the spiritual life of a person. இப்போ இந்த ஆகாப் ராஜா எலியா வரும்பொழுது எலியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள். Now, when King Ahab sees Elijah coming, see what his words are towards the prophet Elijah. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். Firstly, let us hear 1 Kings chapter 18 and verse 17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீயல்லவா என்றான். And it came to pass when Ahab saw Elijah that Ahab said unto him, Art thou he that troubleth Israel? எலியாவை பார்த்த உடனே ஆகாப் ராஜாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவோ. Now, as soon as Ahab sees Elijah, his words are, Art thou not he that troubleth Israel? இஸ்ரவேலுடைய கலக்கத்திற்கு என்ன காரணம் என்பதையே ஆகாப் அறியாமையில் இருந்த ஒரு அறியாமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். Here we find out that Ahab does not know the real reason behind the trouble of Israel. He was ignorant about it. ரொம்ப அழகாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் அடுத்த வசனத்தில் 1 ராஜாக்கள் 18:18 எலியாவினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். And see the words of Elijah, which is very short and very beautiful in the next verse, that is 1 Kings 18:18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். And he answered, I have not troubled Israel, but thou and thy father's house, in that ye have forsaken the commandments of the Lord, and thou hast followed Balaam. முதலாவது கலக்கம் என்கிறதான வார்த்தைக்கு எதிர்ப்பதமான வார்த்தை சமாதானம் என்பதாகும். Now, firstly, the opposite word for the word trouble is peace or quietness. எலியா தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. Elijah is a man of God and he is a prophet. எலியாவின் மூலமாக வருவது கலக்கம் அல்ல, எலியாவின் மூலமாக வருவது சமாதானம். And trouble does not come out of Elijah, only peace comes out of Elijah. இப்ப கலக்கத்திற்கு என்ன காரணம்? What is the reason for the trouble? கர்த்தரின் கட்டளைகளை விட்டுவிட்டது. They have left doing the commandments of the Lord. இரண்டாவதாக பாகால்களை பின்பற்றினது. Next, they were following Baal. அப்ப இதத்தான் சொல்றாரு, கர்த்தரின் கட்டளையை விட்ட நீயும் பாகாலை பின்பற்றின நீயும் தான், உன்னுடைய தகப்பன் வீட்டாரும் தான் கலக்கத்திற்கு காரணம் நான் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார் எலியா இங்கே. Here Elijah clarifies unto Ahab that he was not the problem or the trouble for Israel, but Ahab, because he did not follow the commandments of the Lord and has forsaken it, and along with his father's house he has followed Baal. மழை வராமல் போனதற்கு எலியா காரணம் அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மழை வராமல் போனதற்கு இவர்கள் கர்த்தரின் கட்டளைகளை விட்டுவிட்டு பாகால்களை பின்பற்றினதுதான் காரணம் என்பதை இன்றைக்கு திருச்சபை அறிய வேண்டும். Today the church should know and clearly understand that Elijah was not the reason for the rain to cease, but it was Ahab and his father's house, because they forsook the commandments of the Lord and followed Baal. எலியா மழையை நிறுத்திட்டாரும்பாங்க. They would say Elijah stopped the rain. எலியா மழையை நிறுத்தினதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் செய்த கிரியைகள் தான் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அங்கே மழை நின்று போனது.
And the reason why Elijah stopped the rain is because of the work of your hands, because you disobeyed the word of the Lord and forsook him, he made the rain to stop. 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்க கேட்போம். Let us hear 1 Kings 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். And Elijah the Tishbite, who was of the inhabitants of Gilead, said unto Ahab, As the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain these years, but according to my word. இப்ப நிறுத்தினது ஆண்டவர் தான். It was God who stopped it. நிறுத்தப்படும் என்று சொன்னது எலியா. And it was Elijah who said it would be stopped. எந்த மனிதனுக்கும் நிறுத்துவதற்கும் இல்லாவிட்டால் வழங்குவதற்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. No man has been given the authority to stop or to bring the rain. ஆனால் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம் என்னவென்று சொன்னால், நிறுத்துகிறேன் என்பதை நீ போய் சொல்லு என்பதை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு அதிகாரமாக கொடுத்திருக்கிறார். But God has given the authority to the prophets to say that the rain would be stopped. நின்று போனதற்கு யார் காரணம்? Who was the reason that the rain stopped? ஆகாபும் அவனுடைய பிதாக்களும் பாகாலை வணங்கினதும் கர்த்தரை விட்டுவிட்டதும் தான் காரணம். And it was because Ahab and his forefathers forsook God and did not keep his commandments. மழை இல்லாதபடினால் வறட்சி, வறட்சியாக இருக்கிறபடினால் பஞ்சம். And because there was no rain, there was dryness, and because there was dryness, there was famine. கர்த்தர் எலியாவை வெளியே அழைத்துக் கொண்டு போய் போஷிக்கிறார். And God takes Elijah outside and he feeds him. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். Let us hear 1 Kings chapter 17 verses 2, 3 and 4. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். And the word of the Lord came unto him, saying, Get thee hence, and turn thee eastward, and hide thyself by the brook Cherith, that is before Jordan. And it shall be that thou shalt drink of the brook, and I have commanded the ravens to feed thee there. கவனித்தீர்களா? கர்த்தர் காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். So did you listen to it that the Lord says, I will feed thee with the help of the ravens? காக்கா உணவு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? Do you know what a miracle it is when a crow or a raven gives food? அது எது கிடைச்சாலும் சாப்பிடக்கூடியது காக்கா. Because a raven is a bird which would eat whatever gets into its mouth. ஆனால் அதை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறார். But God feeds Elijah by using that raven. அந்த சிறிய நீரோடை வறண்டு போகிற சூழ்நிலையிலே கர்த்தர் எலியாவை ஒரு விதவையை கொண்டு போஷித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that when the brook Cherith dried up, God fed Elijah through a widow. அவளுடைய வீட்டிலும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாமே குறைய ஆரம்பித்தது. And in her house everything started to dwindle. அப்ப எலியாவினுடைய வார்த்தையின்படி, எலியாவினுடைய வேண்டுதலின்படி அந்த வீட்டிலே உணவுப் பொருள் குறையாமல் இருந்ததையும் நாம் கவனிக்கிறோம். So according to the petition of Elijah and according to the word of Elijah, we find out that the food, that is the flour and the oil, did not run dry. இப்ப அந்த வீட்டில் இருக்கிற அந்த விதவை பெண்ணுடைய மகன் இறந்து விடுகிறார். Now the son of that widow dies. இப்ப வேதாகமத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஸ்டோரி, உயிர்த்தெழுதல் கதையை நீங்க இங்கதான் பார்க்கிறீர்கள். So here we find out the first resurrection story of the Bible. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 22வது வசனம். 1 Kings chapter 17 and verse 22. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான்.
And the Lord heard the voice of Elijah, and the soul of the child came into him again, and he revived. எலியாவினுடைய வாயிலிருந்து வந்த தேவனுடைய வார்த்தை மரணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் ஜீவனை கொண்டு வந்தது என்று சொன்னால் அதுதான் சரி. If at all we say that the word of God, which came out of the mouth of Elijah, gave life unto all the people, that would be appropriate. இதெல்லாம் ஆகாபினுடைய ஆட்சியின் கீழே எலியாவினுடைய தீர்க்க தரிசனமான ஊழியங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அற்புதமான ஊழியங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. You should not forget that these are the prophetic ministries which Elijah was taking up under the rule of Ahab. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us hear 1 Kings chapter 17 and verse 21. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். And he stretched himself upon the child 3 times and cried unto the Lord and said, O Lord my God, I pray thee, let this child's soul come into him again. இப்ப இஸ்ரவேலினுடைய ராஜாவினால் கூட முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசியினால் முடிகிறது என்பதை நீங்கள் இங்கே கவனிக்கிறீர்கள். Here we find out that the ordinary words of a prophetic man of God is able to accomplish that which the king is not able to do. அந்த குழந்தைக்கு ஜீவன் வந்ததற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. And the reason why the child received its life back is because of the word of God. இப்ப இந்த சூழ்நிலையில எலியாவிற்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சவால் நிகழ்வதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். Here we find that a very big standoff or a challenge arises between Elijah and the prophets of Baal. தேவனுடைய திராட்சை தோட்டம் என்று அழைக்கப்படுகிற கர்மேல் மலையில் நடைபெறுகிற ஒரு சம்பவம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம் அது. This is a well-known incident which took place in a place called as God's vineyard, that is Carmel, that is Carmel. எலியா என்ன சொல்லுகிறார் என்பதை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களில் வாசிக்க கேட்போம். Let us hear what the words of Elijah are in 1 Kings chapter 18 verses 23 and 24. இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். Let them therefore give us 2 bullocks, and let them choose 1 bullock for themselves, and cut it in pieces, and lay it on wood, and put on fire under, and I will dress the other bullock, and lay it on wood, and put on fire under. And call ye on the name of your gods, and I will call on the name of the Lord, and the God that answereth by fire, let him be God. And all the people answered and said, It is well spoken. எலியா 2 காளைகளை கொண்டு வர சொல்லுகிறார். And Elijah tells them to bring 2 bullocks. எலியா கொடுத்த ஆப்ஷன் பாருங்க. எந்த காளை வேணுமோ ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்ட்ட. And Elijah gives them an option saying, whatever bullock you want, you please choose it first. ஏன்னா இது எலியா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காளையா இருந்தா எங்களுக்கு வந்திருக்கும் அப்படி நாம சொல்லக்கூடாதுல்ல. Because once if Elijah chooses a bullock first, they should not say, if at all we would have chosen that bullock, then the fire would have come. ஃபர்ஸ்ட் நீயே சூஸ் பண்ணிக்கோ. So you itself choose it first. மற்ற காரியங்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் உனக்கே கொடுக்கிறேன். நீ என்ன செய்யணுமோ செய் முடி ஃபர்ஸ்ட். And in all the other things also, I would give you the first preference. You do whatever you want to do. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ உங்க கடவுளை சொல்லி கூப்பிடணும், நான் என் கடவுளை சொல்லி கூப்பிடுவேன். But there was only one condition. He said, you need to call your God while we would call upon our God. எந்த கடவுள் அக்கினியின் மூலமாக பதிலளிக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஆண்டவர்.
And the God which answers by fire is the true God. ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ரொம்ப அருமையான நல்ல வார்த்தை, இப்படியே செய்யலாம் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லிவிட்டார். And do you know what are the words of the people? They said, "It is well spoken, let us do accordingly." பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் காலை முதல் மாலை வரை மணிக்கணக்காக அவர்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து பார்த்தார்கள். ஆனால் ஒரு பதிலும் இல்லை. காரணம், பாகால் உண்மையான தெய்வம் இல்லை. And the prophets of Baal did everything they could do within their power from the morning till the evening, but there was no answer because Baal is not the true God. இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் அவர்கள் கடவுளை நோக்கி பாகாலை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது எலியா போய் தனியா பயந்துட்டு ஜெபமணிக்கு உட்கார்ந்திருக்கல. Now here the wonderful thing which happened here was when the prophets of Baal were calling out unto Baal, Elijah was not scared and he did not go and pray. அவர் உட்கார்ந்து கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா, நல்லா கூப்பிடு, சத்தமா கூப்பிடு, தூங்கிட்டு இருப்பான், எழுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர்களை கேலி பேசுவதை போலதான் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். Elijah was actually sitting there and making fun of them, saying, "Now you call him, he would have gone to sleep or he would have gone outside," and he was literally making fun of them. கர்த்தரின் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் ஜீவனுள்ள தேவன் அவர் என்பதின் மேலும் எலியாவிற்கு இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நீங்கள் அங்கே பார்க்க முடிகிறது. Here we can find the great belief that Elijah had on God and his living word. அவர் என்ன பண்ணினார்? So what did he do? பதறவில்லை. Elijah did not panic here. அது மட்டும் கிடையாது. பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கூலா, ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலைமையில அவர் அமர்ந்திருக்கிறார். And we can find out he was in a very cool and calmly and composed way. இப்போ இவர் பாத்தீங்கன்னு சொன்னா, சரி இப்ப என்னோட டர்ன், எனக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பலிபீடத்தை எடுத்து செப்பனிட்டு கட்டுகிறார். Now we find out that he says it is my turn and he starts to repair the altar of God. அதிலே பலியை வெட்டி வைக்கிறார், தண்ணீரை எல்லாம் ஊற்றி விட்டு அவர் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப எளிமையான ஒரு ஜெபம். And after he put the bullock, after he built the altar, he cut the bullock in pieces and also he put the wooden order and placed the bullocks in pieces. எலியாவுடைய ஜெபம் 2 வார்த்தைகள் 2 முறை சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். And his prayer was a very simple prayer. It consisted of 2 words and he repeated it 2 times. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். Hear me, hear me. அவ்வளவுதான். That was his prayer. அந்த ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருந்தது என்பதை யோசித்து பாருங்க. And see how much power that prayer had. இன்றைக்கு ஜெபத்திற்கு குவாலிட்டி வேணுமா குவான்டிட்டி வேணுமான்னு மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர்கள் ஜெபத்தை குவான்டிட்டி தான் சொல்றாங்களே தவிர ஜெபத்துல குவாலிட்டியா சொல்றதே கிடையாது. If we put a question before the people saying whether we need to have the quality of a prayer or a quantity of prayer, people give importance to the quantity of the prayer and not the quality. கர்த்தர் அக்னியின் மூலமாக பதில் அனுப்புகிறதை நீங்கள் அங்கே கவனிக்கிறீர்கள். And here you can find out that God answers through fire. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். 1 Kings chapter 18 and verse 38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. Then the fire of the Lord fell and consumed the burnt sacrifice and the wood and the stones and the dust and licked up the water that was in the trench. கர்த்தருடைய பதிலை கவனித்தீர்களா? Did you listen to the answer of God? பாகால் பதிலளிக்க முடியவில்லை. Baal was not able to answer. ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு கடவுளே இல்லை. Because there is no such God. நீங்க ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறீங்க, யாராவது இருந்தா Sorry, Pastor. நீங்க ஒரு வீட்டுல போய் கதவை தட்டுறீங்க, யாராவது இருந்தாதானே உள்ள இருந்தாதானே வெளியே வருவாங்க.
When you go to a house and knock at the door, only if there is somebody inside the house, they would come and answer the door. யாருமே இல்லாத வீட்டுல நீங்க கதவு எவ்வளவு நேரம் தட்டினாலும் யார் வெளியே வருவா? If you go and knock at the door of the house when there is nobody inside the house, who would come and answer the door? இல்லாத கடவுளை நீங்க எவ்வளவு நாள் கூப்பிட்டாலும் எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் பதிலே வராது. ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு கடவுள் இல்லை. If you cry unto a God who does not exist, you may cry for any number of days, you may cry for any quantity of time, but you will never get an answer from it because it is not a God. இல்லாத கடவுளை கும்பிட்ட எல்லா தீர்க்கதரிசிகளையும் எலியாவும் என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால் இல்லாமலே செய்து விடுகிறார். Now Elijah made not all the prophets who served a God which did not exist. எலியா என்ன செய்தார் என்பதை ஆகாப் தன்னுடைய மனைவிக்கு சொன்ன பொழுது எலியாவை கொன்று விடுவதாக அந்த பெண் மிரட்டுகிறாள். When Ahab told his wife what Elijah did to the prophets, that woman said that she would kill Elijah. அதற்காக எலியா வனாந்தரத்திற்கு தப்பி செல்வதை நாம் அறிய முடிகிறது. And we can find out that Elijah runs to the wilderness to escape from her. கர்த்தர் தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி எலியாவை அங்கேயும் சந்தித்து அங்கேயும் ஆண்டவர் அவரை போஷிக்கிறார். And God meets his prophet in the wilderness, and there also he provides for him. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 Kings chapter 19 verses 5 and 6. ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். And as he lay and slept under a juniper tree, behold, there an angel touched him and said unto him, Arise and eat. And he looked, and behold, there was a cake baken on the coals, and a cruse of water at his head. And he did eat and drink, and laid him down again. மோசேயும் ஓரேப் மலைத்தொடரில் தான் கடவுளை சந்திக்கிறார். Moses also meets God in the mountain range of Horeb. அதாவது ஓரேப் என்பது மலைத்தொடர், அந்த மலைத்தொடரில் இருக்கிற ஒரு சிகரம் சீனாய். And Horeb is a mountain range, and one of the peak of that range is Mount Sinai. நம்ம நாட்டில் இருக்கிறது போல இமயமலை என்பது ஒரு தொடர், அதிலே எவரெஸ்ட் என்பது ஒரு சிகரம். Just like in our nation, that the Mount Himalayas is a mountain range and Everest is one of its peak. அப்ப மோசேயும் எலியாவும் ஒரே மலையில் தான் கர்த்தரை சந்திக்கிறார்கள். So Moses and Elijah meets God in the same mountain. இப்போ கர்த்தர் மோசேயிடம் பேசும் பொழுது எப்படி அந்த மலை தொடரில் இடி, மின்னல்கள், அக்கினி, புகைக்காடு இவைகள் எல்லாம் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்ராகம புஸ்தகத்தில் அவைகளை வாசிக்கிறோம். And we read in the book of Exodus how when God met Moses, there was smoke, there was thunder, there was lightning, there was fire. யாத்ராகமம் 19:6 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமா வாசிக்க கேட்போம். Let us hear the word of God read carefully as in Exodus chapter 19 and verse 6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். And ye shall be unto me a kingdom of priests and an holy nation. These are the words which thou shalt speak unto the children of Israel. இந்த வார்த்தைகளை கேட்ட இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை விட்டு விட்டார்கள். And the children of Israel who heard these words of the Lord, they left the covenant of the Lord. நானே மெய்யான தேவன் என்று சொல்லி இடிமுழக்க சத்தத்திலிருந்து பேசின அதே தெய்வம் இன்றைக்கு எலியாவின் இடத்திலே அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார் அதே மலையில். The God who spoke with the voice of thunder
to the children of Israel that I am the true God, here speaks unto Elijah in the same mountain range in a still small voice. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Kings chapter 19 and verse 12. பூமி அதிர்ச்சிக்குப் பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்குப் பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. And after the earthquake, a fire, but the Lord was not in the fire. And after the fire, a still small voice. பூமி அதிர்ச்சி, அக்கினி, அதற்கு பின்னால் கோல், தெமாமா, டெக்கா என்று எபிரேயத்தில் சொல்லப்படுகிற அமர்ந்த மெல்லிய சத்தம். There was an earthquake, and after the earthquake, there was a fire. Now, in Hebrew, it is called as kol, demama, deka, that is a still small voice. அங்க இடிமுழக்கம் போன்ற சத்தம். There in Exodus, it was like a sound of a thunder. ஆனால் இங்கே அமர்ந்த மெல்லிய சத்தம். But here, a still small voice. கடவுளுடைய வார்த்தை ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி போல ஒரு சத்தத்திலும் ஜீவனை கொடுக்க முடியும். அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாகவும் ஜீவனை கொடுக்க முடியும். And the voice of the Lord can give life with a big sound of an earthquake, and it can also give life in a still small voice. எலியா கர்த்தருடைய கடைசி தீர்க்கதரிசி இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that Elijah is not the last prophet of God. கர்த்தர் இன்னும் பாத்தீங்கன்னா சொன்னா இஸ்ரவேல் மேல கருணை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். And we can find out that God is still merciful unto Israel. இப்போ 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசியுங்கள். Now let us read 1 Kings chapter 19 verses 16 to 18. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். And Jehu the son of Nimshi shalt thou anoint to be king over Israel, and Elisha the son of Shaphat of Abel Meholah shalt thou anoint to be prophet in thy room. And it shall come to pass that him that escapeth the sword of Hazael shall Jehu slay, and him that escapeth from the sword of Jehu shall Elisha slay. Yet I have left me 7,000 in Israel, all the knees which have not bowed unto Baal, and every mouth which hath not kissed him. நீங்கள் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்பது இஸ்ரவேலுக்கு வறட்சியும் எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஜீவனற்ற நிலைமையும் கொண்டு வருகிறது என்பதை நமக்கு பெரிய பாடமாக இது சொல்லிக் கொடுக்கிறது. And this is a great lesson unto us, which is being taught. When they denied the word of God, there was dryness in Israel and there was lifelessness. எலியாவிற்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருந்தது. And there was the word of God inside of Elijah. அந்த தேவனுடைய வார்த்தை அக்கினியை கொண்டு வந்தது, மழையை கொண்டு வந்தது, இறந்தவர்களுக்கு ஜீவனை கொண்டு வந்தது. And that word of God brought fire, and it brought water, and it also brought life unto the dead. வேதாகமத்தினுடைய ஆதியாகம புத்தகம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது. And the book of Genesis, which is in the Bible, states unto us clearly one thing. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. And God said, let there be light, and there was light. அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இருளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். And we understood that on that day the word of God brought light into darkness. அதே போல கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்திலே மாம்சமாக வெளிப்பட்ட பொழுது
எல்லோருக்கும் அது ஜீவனை கொண்டு வருகிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். And so, in the same manner, when the word of God became flesh in this earth, it brought life unto all people. And these are the words of Apostle John. ஆதியில் இருந்த வார்த்தையும் மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளும் எலியாவின் வாயிலிருந்து வந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அனைத்தும் இயேசுவில் மாம்சமாக வெளிப்பட்டது. The word of God which was there in the beginning, and the word of God which came out of Moses, and the word of God which came out of the mouth of Elijah was alive, and it was made into flesh in Jesus. யோவான் 1:14 வாசிக்க கேட்போம். Let us hear John 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. And the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten Son of the Father, full of grace and truth. எலியாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மூலமாக அக்கினியும் மழையும் ஜீவனும் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். We find out that out of the words of the we find out that fire, water, and life came out of the words which came from the mouth of Elijah. ஆனால் இயேசுவில் அப்படி இல்லை. But it was not so in Jesus. இயேசுவே மழை, அக்கினி, ஜீவன், சுகம், ஆரோக்கியம், விடுதலை எல்லாவற்றையும் அவரே கொடுத்தார். Jesus himself gave rain, water, fire, life, and healing. எலியா கொடுக்கவில்லை. எலியாவுக்குள் இருந்து வந்த தேவனுடைய வார்த்தை கொடுத்தது. Elijah did not give it, but the word of God which came out of Elijah gave it. ஆனால் இயேசு எலியாவை போல அல்ல. But Jesus is not like Elijah. அவரே வார்த்தை. He himself is the word. அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். He gave everything. அதாவது அவருடைய அந்த வாழ்வினுடைய முடிவு என்று சொல்லும் பொழுது அது சிலுவையின் மரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the end of his life is the death on the cross. அவருக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்பதை நிரூபித்ததே அவருடைய மரணம் தான். And his death proved that there was life inside of him. மரணம் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு ஜீவன். Death could not do anything unto him because he himself is the life. அந்த ஜீவன் மரணத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. And that life made death as nothing. இப்ப நமக்கு எதற்கு கிறிஸ்து தேவை? Now, why do we need Christ? இயேசு சொல்லுகிறார், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். And Jesus said the thief comes to steal and destroy. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். But I have come to give life, and I have come to give it abundantly. கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், if you and I want to live a life like Christ, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we need to accept Christ. கிறிஸ்துவில் எதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்விக்கு என்ன பதில்? Now, what is the reply for the question? What we have to accept from Christ? கிறிஸ்துவில் இருக்கிற ஜீவன் எனக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் அடக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தானாகவே அதுவாகவே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் எனக்குள்ளாக வந்துவிடும். To get the life which is in Christ, firstly, we need to accept the death of Christ and then his burial, and automatically the life that is in Christ will come inside us as the resurrection. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு தேவை. I need the life of Christ. எலியாவை போலவே இயேசு கிறிஸ்துவும் வனாந்தரத்தில் இருந்தார், ஜனங்களை போஷித்தார் அவர். And just like Elijah, Jesus Christ also lived in the wilderness and he fed the people. எத்தனை மக்களுக்கு? 5000 புருஷர்களுக்கு உணவு கொடுத்தார் வனாந்தரத்திலே.
And we see that he fed 5,000 men in the wilderness. ஒரு விதவையின் மகனை, நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார் கிறிஸ்து. And Christ brought back the son of the widow of Nain to life. எலியாவும் நிராகரிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்துவும் நிராகரிக்கப்பட்டார். And Elijah was betrayed, and in the same manner Jesus Christ was also betrayed. எலியாவை எல்லாரும் நிராகரித்தது பின் கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு எலியாவோட பேசி எலியாவை திடப்படுத்தினார். And after everyone betrayed Elijah, God spoke to Elijah in a still small voice and encouraged him. மோசேயின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது எல்லாரும் கேட்டதைப் போலவே யோர்தான் நதியிலே கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கேட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். Now, just as in the times of Moses, everyone heard the word of God loudly. And as Jesus came out of the river Jordan, everyone heard the voice of God saying, "This is my beloved son in whom I am well pleased." எலியாவோடு அமர்ந்த சத்தத்தில் மூலமாக வெளிப்பட்ட கர்த்தர், And God, who revealed himself to Elijah in a still small voice, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே மெல்லிய சத்தத்தோடு அல்ல, உரத்த சத்தத்தோடு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்கிறதான ஜெய சத்தத்தோடு வெளிப்பட்டார் கிறிஸ்துவின் வார்த்தை. And when God revealed himself to Elijah in a still small voice, we see that in the death of Jesus, his voice was so audible with the victorious claim saying, "O death, where is thy sting? And O grave, where is thy victory?" பாவத்தோடும் சாத்தானோடும் இயேசு போரிட்ட அந்த போரிலே இயேசு ஜெயித்த ஜெயத்தின் நிமித்தமாக அவருக்கு கிடைத்தது என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? Now, what is the answer for the question that what was the reward that Jesus received because he waged a war against Satan and overcame sin? அவர் ராஜாவாக மாறினார். He became the king. நீங்களும் நானும் இயேசுவோடு இணைந்து கொள்வோம். Let you and I join along with Jesus. அவர் நமக்கு விரோதமாய் இருக்கிறதான பாவத்தோடும் பிசாசோடும் எதிர்த்து போராடுகிறார். And he wages a war against sin which is against us. வெற்றிக்கான பரிசு என்ன? What is the prize for the victory? ராஜா, King, சிம்மாசனம். throne. நம்மை சிலுவையில் மரித்ததன் மூலமாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின கிறிஸ்து. And it is Christ who made us kings and priests because of his death on the cross. ஆகையினால் தான் அவருக்கு நாம் திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய பட்டம் சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்து என்பதாகும். That is why we keep on giving him the title again and again as Jesus Christ, the King of the cross. தொடர்ந்து எலியாவினுடைய காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். And may God help us to continuously meditate upon the life of Elijah, and let us close our eyes and pray. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our gracious Father who abounds in mercy, we thank you for this blessed time. இந்த அற்புதமான நேரத்திலே ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். அதற்காய் நன்றி. Lord, we thank you that you have helped us to meditate in this wonderful time, that your word has got power and life in it. எலியாவின் மூலமாக வெளிப்பட்ட வார்த்தையிலே அக்கினி இருந்தது, ஜீவன் இருந்தது, மழை இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். Lord, we saw that when the word of God came out of Elijah, there was fire, there was rain, and there was life in it. அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாக வெளிப்பட்ட பொழுது அந்த வார்த்தையில ஆண்டவரே அதற்கு கிறிஸ்துவிலே ஜீவன் இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். Lord, we understood that when that word became flesh as Jesus Christ, we, Lord, understood there was life in Jesus Christ. வேதத்தின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவாக மாறட்டும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
Lord, we commit ourselves and pray that let the word of God, that is Christ, be life in us. கிறிஸ்துவின் மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிக்கை செய்ததன் மூலமாக கிறிஸ்துவின் ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். By confessing the death, the burial, and the resurrection of Jesus Christ, we receive the life of Jesus Christ. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that you made each and everyone who is hearing this word as kings and priests. துதியும் கனமும் உமக்கே ஏறெடுக்கிறோம். We offer you the glory, honor, and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Father, we ask all this in the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen, amen. தேவ சமாதானமும் கிருபையும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். May the grace and peace and mercy of God abound in us. Shalom.